ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, வாசலில் சுட சுட அப்படியே எண்ணெயில் பொரிச்சுக்கிட்டு இருப்பாங்க புரோட்டா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான புரோட்டா இருக்குன்னு சொல்லலாம். மதுரையில் போனோம்னா அப்படி சாஃப்டான பஞ்சு புரோட்டா, அதே மாதிரி விருதுநகரில் போட்டோம்னா எண்ணெயில் பொரிச்ச புரோட்டா, திருநெல்வேலியில் போனோம்னு வச்சுக்கோங்க அப்படி இந்த கோழி குழம்புல ஊற்றி அப்படி புரோட்டா அப்படி பிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக இருக்கும். சொல்லும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புரோட்டாவில் ஒவ்வொரு நாளுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை சாப்பிட்ற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? ஸோ அதை பற்றி உண்மையான விஷயத்தை தான் இந்த சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மையான செய்தியை சொல்ல போறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா போன ஹோட்டலுக்கு போன அண்ணா ரெண்டு புரோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வேலைக்கு வெளியூருக்கு போறவங்க இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா புரோட்டா. ஏன்னா கடையில் போயிட்டு வேலைக்கு போற இந்த மாதிரி சென்னையில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா சொன்னா போதும். இல்லைனா தோசை சொன்னோம்னா 40 ரூபா 50 ரூபா சொல்றோம். இப்போ சப்பாத்தி சொன்னோம்னா அதுவும் அதே ரேட்டு. ஆனால் பசி அடங்காது. ஸோ நம்ம புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்பிட்டோம்னா போதும், நல்லா பசி அடங்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா புரோட்டாவை சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இந்த புரோட்டா வந்து எப்படி ஆரம்பத்தில் வந்துச்சு? ஸோ புரோட்டா பார்த்தீங்கன்னா எதில் தயாரிக்கிறாங்க? புரோட்டா தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கு பார்த்தீங்கன்னா, போரில் பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் அந்த போரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதாவை எடுத்துட்டு போய் அடிமையாக இருப்பாங்கல்ல ஒரு நாட்டில், அந்த அடிமை வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது இந்த மைதாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உணவுக்கு உணவு ஆச்சு, அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து வேலைகளும் அதிகமாக வாங்க முடிஞ்சு. ஸோ அதனால அந்த அடிமைகளுக்கு கொடுத்த மைதாவை தான் நம்ம இது வரைக்கும் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கோதுமையிலிருந்து பிரித்து கிடைக்கும் போது பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெண்மையாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பெத்தனாய் பெராக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புரோட்டா பார்த்தீங்கன்னா அப்படி சாஃப்டாக வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் பன்றியோட கொழுப்பு, மாட்டோட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்புகள் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், புரோட்டாவில் பார்த்தீங்கன்னா முட்டை சேர்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முட்டை சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் முட்டை சேர்க்காதவங்க கண்டிப்பாக இந்த பன்றியின் கொழுப்பு, பசுமன் கொழுப்பு அப்படிலாம் சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா முட்டையோட அந்த பிரியிற தன்மை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம திருநெல்வேலி சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அதிகமாக சேர்க்குறாங்க. ஸோ அப்போ சேர்க்கும் போது தான் அந்த சாஃப்ட்னஸ் வருது. ஏன்னா அவங்க வந்து கன்னியாகுமரி சைடில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பீஃப் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக அழகாக இருக்கும். நம்ம கேரளா புரோட்டாவும் அந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சேர்க்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு கிடைக்கக்கூடிய டைல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஊசி போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன், கோழிக்கு போகிற இன்ஜெக்ஷன், இதில் இருக்க அந்த கெமிக்கல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் கலர் மாறக்கூடிய கெமிக்கல் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம காசு செலவு பண்ணி புரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் எங்கே கொடுக்குறாங்க, நம்ம ஊரில் நான் தெரிஞ்ச கடை நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இல்லை, கண்டிப்பாக மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா அந்த காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக மரவள்ளி கிழங்கோட மாவு எடுத்து அதை பார்த்தீங்கன்னா இது பண்ணி அதை நமக்கு புரோட்டாவாக கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அதிகமாக அந்த மரவள்ளி கிழங்கை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய இதயத்தில் இருக்க அந்த ரத்த வாழ்வுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த ஓட்ட குழாய்களில் தேங்கிடுது. ஸோ இதுதான் முதற்பெரிய காரணமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டாக்கள் தான் சாப்பிட்ருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை நாளில் கிட்டத்தட்ட நான் 6வது படிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ வரைக்குமே உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த புரோட்டா சாப்பிட்டனால தான் என் உடம்புல பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 கட்டிகளுக்கு மேலே என் உடம்புல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புரோட்டா சாப்பிடும்போது வயிற்றுல கிட்டத்தட்ட 3 வகையான புற்றுநோய் வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் அவருக்கு பார்த்தீங்கன்னா குடலில் அந்த புற்றுநோய் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டாவை சாப்பிட நம்மளுடைய கணையமானது அந்த செரிக்கும் தன்மையை வந்து குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் கணையம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி அது ஒரு புற்றுநோய் வந்து தொற்று நோய் ஏற்பட்டு உயிரிழப்பு கூட அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பகுதி வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த புரோட்டா அதிகமாக சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா ஒரு டிரைவர் லாங்காக வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டிரைவர்லாம் சரியும்ல, ஸோ கடைக்கு போவாங்க, சுட புரோட்டா போடுவாங்க, அப்படி பிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் அது அப்படி ஹெல்த்துக்கு தாங்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு தான், 32-34 வயசு தான். ஸோ அவருக்கு அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னடான்னு செக் பண்ணி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் அதிகமான அந்த புரோட்டா சாப்பிட்ருக்கீங்க, ஸோ அந்த கணையம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அப்படிக்கு தான் அவர் உணர்ந்திருக்காரு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா
இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 20-15 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா என் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டாவால் பயங்கர குண்டாயிடுச்சு. ஸோ அது பாதிப்பு வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ நம்ம உடம்புல ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்துருக்கு, கொழுப்பு கட்டியெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு, அந்த கட்டி எனக்கு இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வரும்போது அந்த பாதிப்பு வந்து அந்த புரோட்டானால அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான மாவு சத்து தான் இருக்கு. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கணும், புரோட்டீன், புரோதம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லது. ஆனால் இது ஒரே ஒரு சத்து, மாவு சத்து மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இதுன்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டாவால் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். அவங்க மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 30 நாளில் வரக்கூடியது கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் போட்டால் மட்டுமே அது வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னொரு பசங்கள் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா மலட்டுத்தன்மை ஏற்படுத்துது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்துக்கள் எண்ணிக்கையை வந்து ரொம்பவே கம்மி பண்ணியது சொல்லலாம். ஸோ இந்த புரோட்டா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போய் பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் போனது 2 புரோட்டா 3 புரோட்டா சாப்பிட்ரும். ஸோ அது இன்னைக்கான எனர்ஜியை மட்டும் கொடுக்கறதே தவிர அது பின்னாடி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. வீட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதை வந்து ஹீட் அங்கே வந்து ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்காது, எப்பயுமே கூலிங்காக இருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நமக்கு ரைஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜில்லு அந்த கஞ்சி கூழ் எல்லாமே சாப்பிடுவோம். ஸோ அது நம்ம உடம்புக்கு வந்து நல்லது, ஏன்னா நம்ம ஹீட்டில் இருக்கும். ஸோ இப்படி இருக்க கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி அப்படியே பர்கர், பீஸா, அப்படி புரோட்டா, நம்ம மைதாவில் செஞ்ச ஐட்டமே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சுற்றி பார்க்கும்போது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கலாக இருக்குது. அதில் முக்கியமாக நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து புரோட்டா இருக்குது. ஸோ நான் இந்த விஷயத்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து அந்த பையனை பாதிக்கப்பட்டவனை பார்த்துட்டு வந்த பிறகுதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளும் இப்படி புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோமே, ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வருது. ஸோ நமக்கு அந்த பயம் வந்து பின்னாடி நம்மள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போனோன்னு புரோட்டா சாப்பிட்றோம். இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் கூட போட்டாங்க. ஏன்னா எல்லா நாடுகளும் தடை பண்ணிட்டாங்க. யூகே, அதே மாதிரி ஐரோப்பா, சீனா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைதாவை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மைதா மாவு அதிகமாக பரவி கிடக்குது. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இஃபான் ரிவ்யூ அடி தூள் கலப்பா ஒரு புரோட்டாவெல்லாம் போயிட்டு அப்படியே பிச்சு போட்டு, அதே மாதிரி நிறைய நம்ம இந்த சேனலில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, காம்படிஷன் சேனலு, ஃபுட் ரிவ்யூ, அதே மாதிரி அந்த ஃபுட் டெஸ்ட்டில் வச்சு பண்ணுவாங்க 10 புரோட்டா 20 புரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி புரோட்டாவெல்லாம் சாப்பிட்றத நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஸோ நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைகளும் இருக்குது, அதே மாதிரி பக்கத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஆவி பறக்கிறது அதுலேருந்து இல்லை, நம்ம ஆவி தான் போக போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களோட சொல்லுங்க. அப்போ தான் வந்து அவங்க நம்ம வந்து இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு அவங்கள நம்மளை பார்க்க முடியும். ஸோ இல்லைனா நம்மகிட்ட இருந்தவங்க போகிறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்நிய உணவுகளை தவிர்த்து நம்ம உணவுக்கான கம்பு, கேழ்வரகு, திணை இப்படின்ற பாரம்பரிய உணவுகளை சேர்த்துக்காங்க. மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய உணவு இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. கேழ்வரகு அந்த சப்பாத்தி 100 ரூபான்றான். எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டெய்லி போட்டு கொடுக்குறாங்க. அங்க போய் கேட்டா 100 ரூபான்றான். இந்த சீயம் அப்படிலாம் சொல்லுவாங்க, திருநெல்வேலி சைட்லாம் போய் கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 30 ரூபாய். என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு நானும் அவனும் 60 ரூபா சாப்பிட்டு கொடுத்துட்டு வந்தோம். 2 சுயத்துக்கு 5 ரூபா கொடுக்கறதுக்கு அங்க எவ்வளவு 80 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய நிலைமை. ஸோ அதனால பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுங்க, உடம்ப ஹெல்த்தா வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நீ வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.